ஸோ குழந்தைங்களுக்கான பற்களில் உள்ள ப்ராப்ளம்லாம் என்ன வரும், அந்த பற்களை பராமரிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ சீரீஸில் ப்ரைமரி டென்டிஷன் மில்க் டீத் உள்ள ஏஜ், அதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மிக்சட் டென்டிஷன், அதாவது 6லேருந்து 12 வயசு வரைக்கும் பால் பல்லும் இருக்குது, பெர்மனன்ட் பல்லும் இருந்ததுன்னா என்ன மாதிரி நம்ம பற்களை பராமரிக்கணும், என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படலான்னு பார்த்தோம். இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் பெர்மனன்ட் டென்டிஷன், அதாவது அடலசன்ஸ் தான் 12 வயசு முடியுது, இந்த பெர்மனன்ட் டென்டிஷன் முளைக்கும் போது என்னெல்லாம் பற்களை நம்ம பாதுகாக்கணும், என்னெல்லாம் ப்ராப்ளம் வரலாம், என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சிட்ருக்கோம். ஸோ பெர்மனன்ட் டென்டிஷன் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து 11.5 to 12 இயர்ஸில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு உள்ள எல்லா பால் பல்லும் விழுந்து எல்லா பெர்மனன்ட் பல்லும் முளைச்சிருக்கும். ஸோ பெர்மனன்ட் பல்லு டிப்பிக்கலாக 30 to 32 நம்பர் இல்லையா. மேல் தாடையில் 16 பற்கள், கீழ் தாடையில் 16 பற்கள். இதில் வந்து தேர்ட் மோலார் அண்ணியில், அதாவது அந்த ஞானப்பல் விஸ்டம் டூத் வந்து 17 to 25 இயர்ஸில் தான் வரும். ஃபர்ஸ்ட் மோலார் வந்து 6th இயர் மோலார்னு பேர், செகண்ட் மோலார் வந்து 12th இயர் மோலார்னு பேர். இது வந்து 12 வயசு ஆகும்போது முளைச்சிருக்கும். ஸோ டிப்பிக்கலாக வந்து இந்த 12 இயர்ஸில் வந்து எல்லா பெர்மனன்ட் பல்லும் மேல் தாடையில் வந்து 14 இருக்கும், கீழ் தாடையிலையும் அதே மாதிரி 14 பற்கள் இருக்கும். தேர்ட் மோலார் அண்ணியில் எல்லா பல்லும் முளைச்சிருக்கும். இதான் வந்து பெர்மனன்ட் டென்டிஷன். இது வந்து இது குறிப்பாக வந்து இது என்னென்னா, இந்த ஸ்டேஜ் வந்து அடலசன்ஸ் வந்து இப்போ தான் பேஷண்ட் வந்து இந்த டீனேஜ் வருவாங்க, கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் லாட் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா, வாயில் ஒரு சின்ன டெபாசிட் இருந்தால் கூட அவங்க ஈர் வந்து அந்த டெபாசிட்டுக்கு வந்து வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணும். ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும்போது, டெபாசிட் இருக்கும்போது ஈரோட வீக்கம் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும், டிப்பிக்கலாக ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ப்ளீடிங் கம்ஸ் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம டெபாசிட்டை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம், அவங்க சரியான முறையில் ப்ரஷ் பண்ணல அப்படின்னா ஜிஞ்சவைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். என்ன நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டும், இந்த வயசில் நம்ம அந்த கரெக்டான ஹேபிட் இல்லையா, மார்னிங் ஒன்ஸ் ப்ரஷிங், நைட் ப்ரஷிங், அண்ட் இந்த மாதிரி ஈரில் வந்து ப்ராப்ளம் வராமல், ஈரில் ப்ளீடிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஹேபிட்டை இந்த ஏஜில் நம்ம இன்கல்கேட் பண்ணல அப்படின்னா இதுதான் அடல்ட் லைஃப்லையும் கண்டினியூ ஆகும். ஸோ முக்கியமாக இந்த ஏஜ் வந்து ரைட்டான ஹேபிட், மார்னிங் ப்ரஷிங், நைட் ப்ரஷிங் அவங்க வந்து குழந்தை பருவத்துலேருந்து செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அது அப்படியே கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கம் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம டென்டல் கிளினிக் போயிட்டு டென்டிஸ்ட்டை பார்த்து பற்களை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த ஏஜில் தான் டிப்பிக்கலாக இந்த பெர்மனன்ட் பல்லு வரும்போது தாடையோட க்ரோத் எப்படி இருக்குது, பற்களோட பொசிஷன் எப்படி இருக்குது. தாடை க்ரோத் நல்லா இருக்குது, பற்கள் பொசிஷன் வந்து சரியான முறையில் இல்லை, பற்கள் தூக்கிட்டு இருக்குது, ஆர் பற்களுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, ஆர் ஒன்று மேலே ஒன்று மேலே இருக்குது, க்ரௌடடாக இருக்குது. அப்படிங்கும்போது கிளிப்பு போட்டு இந்த ஏஜில் தான் பற்களை சரி பண்ணுவோம். மெட்டல் கிளிப்பும் போடலாம், செராமிக் பிரேசஸும் போடலாம், குழந்தைங்களுக்கு இன்விசலைனும் போடலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இன்விசலைனும் போடலாம், மெட்டல் பிரேசஸ், செராமிக் பிரேசஸ் எல்லா ஆப்ஷனும் இருக்குது இந்த கிளிப்பு போட்டு பற்களை சரி பண்ணுறதுக்கு. இது வந்து இந்த டிப்பிக்கல் ஏஜ் அந்த 12 to 14 இயர்ஸில் தான் அந்த பற்கள் விழுந்து பெர்மனன்ட் பல்லு முளைச்சதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து நெக்ஸ்ட், அதாவது அந்த ப்ளீடிங் கம்ஸுக்கு அடுத்தது வந்து அந்த கிளிப் போடுற ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து டிப்பிக்கலாக அந்த மிக்சட் டென்டிஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது பற்களுக்கு சொத்தை வராமல் ஒரு ப்ரொடெக்டிவ் கோட்டிங் மாதிரி அது. அந்த கோட்டிங் டிப்பிக்கலாக இவங்க 12 இயர்ஸ் 14 இயர்ஸ் ஆகும்போது அது வேர் அவுட் ஆகிருக்கும். அதிகமாக சொத்த வர கண்டிஷன் இருந்ததுன்னா அந்த பிட் அண்ட் ஃபிஷர் சீலம் இன்னும் கொஞ்சம் வருஷம் கண்டினியூ பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ சின்ன சின்ன ஃபில்லிங் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அவசியம் பண்ணணும். மற்றபடி ப்ரஷிங்காக இருக்கட்டும் ஆர் டிகே வராமல் இருக்கட்டும், அதுக்கு உண்டான என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் உண்டோ டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிவிட்டு அவசியம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் குறிப்பாக வந்து இந்த அடலசன்ஸ் ஏஜில் வந்து அண்ட் ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அவங்க எக்ஸாமில் கவனம் இருக்கும், அவர் விளையாட்டில் கவனம் இருக்கும், டென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுல கவனம் இருக்காது. ஸோ டிப்பிக்கலாக எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து வாயில் புண்ணு வருதோ, அவர் ஒழுங்காக நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிடாம வாய் உலர்ந்து போய் வாயில் ஒரு கட் ஆகியோ ஒரு புண்ணு வருதோ ஒரு ரத்தம் வருதோ ரொம்ப ரொம்ப காமன் எக்ஸாமுக்கு முன்னாடி.
ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி டிப்பிக்கலாக வந்து கரெக்டாக நியூட்ரிஷியஸ் ஃபுட் சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் வைட்டமின் ஏதாவது சப்ளிமெண்ட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் தான் இந்த பெர்மனன்ட் கண்டிஷனை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.